இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அந்த வார்த்தை சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து சிலுவையில் சாபமானார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல சொல்லுகிறது, அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். எப்படி தூக்கப்பட்டார்? அவர் சாபமாய் தூக்கப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையில சுமந்தது மாத்திரமல்ல, அவரே சிலுவையில் என்ன செய்கிறார்? சாபமானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் வீட்டில் சாபம் தங்கும் என்று சொன்னால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் தங்கும். கர்த்தருடைய சாபம் தங்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு துன்மார்க்கனா இருக்கிறான், அவன் துன்மார்க்கத்தனத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வீட்டுல என்னங்க இருக்குன்னு சொன்னா சாபம் தங்கியிருக்கும். யாருடைய சாபம் தங்கியிருக்கும்? கர்த்தருடைய சாபம் தங்கியிருக்கும். ஆனால் நீதிமான்களுடைய கூடாரத்தையோ கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சாபத்தை உடைத்து உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது என் இயேசு மாத்திரம்தான் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 30:10. எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எஜமானிடத்துல உன்னுடைய வேலைக்காரனை குறித்து என்ன செய்யாத, குற்றம் சுமத்தாதான், அவனை என்ன செய்வான்? சபிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒருத்தர் எஜமானா இருக்கிறார் என்று சொன்னா அவங்க கிட்ட போய், உங்க வேலைக்காரன் இப்படிப்பட்டவனா இருக்கிறான், உங்களோடு வேலை செய்கிறவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி தேவையில்லாத சொல்லும் போது அவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த விஷயம் அவன் காதுக்கு போச்சு, முதலாவது அவன் என்ன செய்வான் தெரியுமா? சபிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் நம்முடைய வார்த்தையை குறித்து, வாயின் வார்த்தை குறித்து நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இப்படியாய் சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி சொல்லுகிறார் தெரியுமா? என் வாயை நான் என்ன செய்ய மாட்டேன், சபிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்க நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, சாபத்தை குறித்து வேதம் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்று ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடைகளான் குருவி அலைந்து போவது போலும், தகவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. அந்த வார்த்தை சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாதா? தங்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒரு மனுஷ காரணமே இல்லாம சபிக்கிறான்னு சொன்னா அது தங்கவே தங்காதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அநேகர் உங்களை காரணமே இல்லாம சபிக்கிறாங்களா? அந்த சாபம் தங்காது. அதே சமயம் ஒரு மனிதன் உங்கள் மூலமாய் கண்ணீர் வடித்து அந்த கண்ணீரோடு அவன் சாபம் விட்டுட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த சாபம் வந்துவிடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாயின் வார்த்தையை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு, அந்த சாபத்தின் கட்டிலிருந்து இன்றைக்கு நான் விடுதலை கொடுப்பேன். சரி, சாபத்தை எப்படியெல்லாம் சாபம் வரும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது, எப்பொழுது சாபம் வரும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது சாபம் வருகிறதா இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அந்த வார்த்தையில நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்காக மொத்த பூமியுமே படைக்கிறார். படைச்சிட்டு அந்த தோட்டத்தின் நடுவுல என்ன செய்கிறார்? ஒரு கனியை மாத்திரம் வைக்கிறார். நன்மை தீமை கரிய ஆண்டவர் வைக்கிறார். தொடுகிற நாள் அது நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். சொன்ன உடனே இந்த ஏவாள் என்ன செய்யறார்? சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசிக்கிறதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி புசிக்கிற நாளில் ஆண்டவருடைய
கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம போனதுனால கர்த்தர் என்ன செய்கிறார்? சர்ப்பத்தையும் சபிக்கிறார், கணவனையும் சபிக்கிறார், மனைவியையும் சபிக்கிறார், ஆதாமையும் சபிக்கிறார், ஏவாளையும் ஆண்டவர் சபிக்கிறார். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், வாழ்க்கையில சாபம் வந்து விடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என் கட்டளைகளை கை கொண்டு வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன். உன் வீட்டுல எங்கு போனாலும் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன்னுடைய எண்ணெயும் உன்னுடைய மாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலினா என்ன நடக்கும் தெரியுங்களா? அதே 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, நீங்கள் என் வார்த்தை கீழ்ப்படியாம போனீங்கன்னு சொன்னா இந்த காரியம் எல்லாம் அப்படி என்ன செய்யும்? சாபமாய் மாறும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த சாபத்தின் கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் சாபமானார். சரி, இரண்டாவது சாபம் எப்படி வருகிறது? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அந்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக காரியங்கள் மீது அன்பு கூறுகின்றார்கள், அநேகர் உலக காரியங்கள் மீது அன்பு வச்சிருக்கிறாங்க, அநேக விஷயங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தின் மீது அன்பு வைத்திருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவின் மீது அன்பு வைக்கலன்னு சொன்னா சாபம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் மீது நீங்க அதிக அன்பு வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்க யாரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்க. அவர் உங்களை நேசித்தபடியால் தான் அவர் சிலுவையில தன்னைத்தானே ஜீவனை ஒப்பு கொடுத்தாரே. அவன் மீது உங்க அன்பு எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் மீது நீங்க அன்பு கூறாம உலக காரியங்கள் மீது, உலக சிற்றின்பங்கள் மீது, உலகத்தின் பாவங்கள் மீது நீங்க அன்பு கூறுவீங்கன்னு சொன்னா அது சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. அதனால அந்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவின் மீது அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க கிறிஸ்துவின் மீது அன்பை நீங்க வைப்பீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்களோ, கிறிஸ்துவின் மீது எவ்வளவு தூரம் அன்பு வைக்கிறீர்களோ, அவ்வளவு தூரம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய். அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எதை குறித்து சொல்கிறது? எரேமியாவின் புஸ்தகம் 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் மூலம் மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது அந்த வார்த்தை சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்க நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில கர்த்தரை விட்டு விலகக்கூடிய குணங்கள் வரும், விலகக்கூடிய நேரங்கள் வரும். ஆனாலும் நீங்க விலகாம கர்த்தரை உறுதியா பிடிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தரை உறுதியா நம்புவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதே சமயம் மனுஷன் மீது உங்க நம்பிக்கை சாயும் பொழுது, மனுஷர்கள் மீது உங்க நம்பிக்கை சாயும் பொழுது, கர்த்தர் தன்னுடைய பலனாக எண்ணாமல் இருக்கும் பொழுது அது சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புங்க, எல்லா நிலைமையிலும் கர்த்தரை நம்புங்க, என்ன நடந்தாலும் கர்த்தரை நம்புங்க, எது நடந்தாலும் கர்த்தரை நம்புங்க, எந்த நேரத்திலும் கர்த்தரை நம்புங்க. நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது எதன் மூலமாய் சாபம் வருகிறது? உபாகமம் 27ஆம் அதிகாரம் 16வது வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அடுத்து அந்த வார்த்தை சொல்லுது, தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவன் மீது
சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனையும் தாயும் நீங்க கனம் பண்ணி பாருங்க. அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறது. அதே நீங்க கனம் பண்ணாம அவர்கள் நீங்க தூஷிப்பீங்கன்னு சொன்னா அது சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் வார்த்தைக்கு செவி கொடு, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாவிட்டால் அது சாபத்தை கொண்டு வந்து, நீ தூஷிச்சேன்னு சொன்னா அது சாபத்தை கொண்டு வந்து விடும். ஆகவே நீ என்ன செய்யி, கனம் பண்ணு, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக சாபம் எதனால் வருகிறது? எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த வார்த்தையில் நாம பார்க்கிறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேலை எப்படிங்க செய்யணும்? ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். ஏதோ செய்கிறோம் என்றதல்ல, ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நியாய தீர்ப்பில கொண்டு வந்து நிறுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாளைக்கு நானும் நியாய தீர்ப்பில தான் நிற்க வேண்டும், நீங்களும் நியாய தீர்ப்பில் தான் நிற்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய சமூகத்துல நியாய தீர்ப்புக்காய் நிற்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேலையை செய்யும் போது நீ அசதியாய் செய்யாத, ஜாக்கிரதையாய் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே சமயம் அசதியாய் செய்வாய் என்று சொன்னால் அது சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக எதனால் சாபம் வருகிறது? நீதிமொழிகள் 28:27. அடுத்தது அதுல பார்க்கிறோம், தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களிடத்துல ஒருத்தர் உதவி கேட்பாருன்னு சொன்னா நீங்க உதவி செய்யுங்க, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கொர்நேலியு வாழ்க்கை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார், அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு தான தர்மங்களை அதிகமாய் செய்கிறதாக நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். அவர் செய்கிற தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்துல எட்டிற்று என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே சமயம் ஏழைகளுக்கு உங்களுடைய கண்களை விளக்குவீர்கள் என்று சொன்னால் அது சாபத்தை கொண்டு வந்து விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக எதிர சாபம் வரும்? 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளால் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். அடுத்ததாக அந்த வார்த்தை சொல்லுது, விபச்சாரத்தினால் நிறைந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓயாதவர்கள், பொருளாசையினால் நிறைந்தவர்களுக்கு என்ன வரும்னு சொன்னா சாபம் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பணத்தின் மீது ஆசை வைக்கப்படக்கூடாது. ஏன் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் பணம் அவசியம்தான். அதே சமயம் பணத்தின் மீது ஆசை வைக்க கூடாது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போய் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் பண ஆசையினால் நிறைந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், பண ஆசை வேண்டாம், கர்த்தரை மாத்திர நோக்கி ஓடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நோக்கி ஓடுங்க, அவரை மாத்திர பின்பற்றி ஓடுங்க. அவள் தான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறவராயிருக்கிறார். கங்களை முடிச்சோம் இல்லாமா? எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவர் இந்த நாளில் ஆதியார் சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த நாளில சாபத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே, நீர் தாமே சிலுவையில சாபமானபடியா யார் யார் சாப கட்டில் அகப்பட்டிருக்கிறார்களோ இந்த நேரத்துல கர்த்தர் விடுதலையாக்கும். கர்த்தர் இப்படி விடுதலையாக்கி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.